அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிண்டி ரேஸ்கோர்ஸ் இடத்துக்கான குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக நோட்டீஸ் அளித்த பின் நடவடிக்கை என தமிழக அரசு உறுதியளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த உறுதியை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, விரிவான விவரம். கிண்டி ரேஸ்கோர்ஸ் தொடர்பான வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முறையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ரேஸ்கோர்ஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி ஆஜராகி நீதிமன்றத்தில் ஏற்கனவே தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலையில் இருப்பதாகவும் இந்த காலகட்டத்தில் அவசரமாக தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு சீல் வைத்துள்ளதாகவும் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளான எஸ் சுந்தர் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் இந்த தொடர்பான வழக்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் ரேஸ்கோர்ஸை காலி செய்ய உரிய அவகாசம் வழங்கப்படவில்லை. ஏன் இவ்வளவு அவசரமாக அரசு இந்த மாதிரி சுவாதீன நிலத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு நீதிமன்றம் தொடரப்போகாது என்றும் அதே போன்று அரசின் அத்துமீறல் எனவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆஜராகி இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான நிலம் என்றும் அது பயன்படுத்தி வந்ததாகவும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் குதிரை பந்தயம் நடைபெற்று வருவதாகவும் மண்டபம் நடத்தப்படுவதாகவும் என சட்டவிரோத செயல் நடைபெறுவதாக சுட்டிக்காட்டி வாதாடினார். இதனைத் தொடர்ந்து அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி வாதிடும் பொழுது ஒரே நேரத்தில் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை சோதனை எடுக்கக்கூடாது எனவும் குத்தகை ரத்து செய்வதற்கான நோட்டீஸை அளித்து கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் கடிதம் அனுப்பி வைக்கப்படும், உரிய அவகாசம் வழங்கி அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எனவே தற்போது நோட்டீஸ் வழங்கிதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்ததை அடுத்து நீதிபதிகள் இதை பதிவு செய்ய கொண்டனர். குத்தகையை ரத்து செய்வது தொடர்பான நோட்டீஸை அனுப்பி அதன் பிறகு காலவாசம் வழங்க வேண்டும், காலி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிண்டி ரேஸ்கோர்ஸ் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழங்க அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பையா.